கப்புள் ஃப்ரெண்ட்லி. சென்னைக்கு வேலை தேடி வர 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணி எப்படி லவ்வர்ஸ் ஆனாங்க அண்ட் அவங்க லைஃப்ல நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் இந்த கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி படத்தோட ஒரு சின்ன பெஸ்ட் பிளாட். இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். உங்க லைஃப்ல இன்னுமே நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச வேலைன்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால அந்த விஷயத்துல அது ரிலேட்டடா ஒர்க் தேட ஆரம்பிங்க. நானும் சோகால்டு சொசைட்டில ஒரு ஐடி ஜாப்ல தான் வேலை செய்யணும், ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்காம நீங்க டெய்லி பிடிச்சி பண்ற அந்த ஒரு ஒர்க்கையே நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா அந்த ஃபீல்டுலயே ஜாப் தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். உங்க ஹோப்பை எவ்வளவு நாள் எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் விட்டுறாதீங்க. கப்புள் ஃப்ரெண்ட்லி. என்னடா இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் ஆயிருச்சு, வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நல்ல லவ் படம் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அண்ட் நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ண படம் தான் எனக்கு கப்புள் ஃப்ரெண்ட்லி. ஹிருதயம், பிரேமலு அப்படின்னு மலையாள படங்கள் நடுவுல தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு அழகான ரொமான்டிக் டிராமா படம் தான் இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி. இந்த படம் வந்து என்னதான் தெலுங்குல ரிலீஸ் பண்ணாலும் நிறைய ஷோஸ் வந்து பிப்ரவரி 14க்கு அப்புறம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்த்து எஸ்பெஷலி இந்த வாரம் மார்னிங் ஷோஸ் எல்லாம் நிறைய தேட்டர்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ நானும் இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தங்காட்டி அந்த படத்தை போய் பார்த்துடலாம்னு சொல்லி தேட்டர்ல போய் பார்த்தேன். உண்மையாலுமே இந்த படத்தோட கனெக்டான விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற ரியாலிட்டிக்கு க்ளோஸ் ஆன அந்த ஒரு கேரக்டர் முரண்கள் தான். படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரையே வந்து நீங்க வந்து ரியல் லைஃப்ல சில சில விஷயங்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு அந்த ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் தான் இந்த படத்தோட ஒரு பிளஸ்ஸாவே பாக்குறேன். அதுக்கு டைரக்டர் அஸ்வின் சந்திரசேகரோட ரைட்டிங் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா போன வருஷமே ரிலீஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த படம் வந்து ஒரு லேட் ரிலீஸ் மாதிரி தான் தெரியுது. படத்தோட மியூசிக் டைரக்டர் பத்தி பேசும்போது இந்த படத்துக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் தந்திருக்காரு ஆதித்யா ரவீந்திரன். இவரை பத்தி பார்க்கணும்னா இவர் வந்து சந்தோஷ் நாராயணனுக்கு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் மகான் அப்படிங்கிற படத்துக்கெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்டர் அஸ்வின் சந்திரசேகருமே நம்ம டைரக்டர் பாண்டியராஜ் தலைவன் தலைவன் தலைவி, எதற்கும் துணிந்தவன், கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு எடுத்த டைரக்டர் பாண்டியராஜுக்கு அசிஸ்டண்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா இவங்க எந்த லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணாலும் அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு ஜஸ்ட் கம்யூனிகேஷன் டூல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஒரு நல்ல கண்டென்ட் அண்ட் டேலண்ட் இருந்தா போதும், எந்த லாங்குவேஜ்லயுமே வந்து படம் எடுத்தா மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்களோட ஒர்க் எல்லாம் ஒரு சின்ன சாம்பிள்ஸ். அண்ட் அது மட்டும் இல்ல, சினிமோட்டோகிராஃபர் தினேஷ் புருஷோத்தமன் அவருமே வந்து ஒரு நல்ல சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு சில விஷயங்களை இந்த கதைக்குள்ள இருக்கிற சில மெட்டபர்ஸை ரொம்ப அழகா அவரோட கேமரா மூலியமா காட்டியிருக்காரு. மாமன், மகாராஜா, குருதியாட்டம், லப்பர் பந்து, சபாநாயகன், லவ் டுடே இந்த மாதிரி படங்களுக்கு இவர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இதுல ஒரு எக்ஸலண்டான ஒர்க்கை, அது குறிப்பா படத்தோட எமோஷன்ஸை கன்வே பண்றதுக்கு இவரோட சினிமோட்டோகிராஃபி ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லுவேன். அடுத்து இந்த படத்தோட எடிட்டரோட ஒர்க். கணேஷ் சிவா இவர் இதுக்கு முன்னாடி 3BHK, கொட்டுக்காளி, மாவன், சபாநாயகன் இப்படி நிறைய தமிழ் படங்கள் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா சுத்தி முத்தி பார்த்தா இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே வந்து தமிழ் ஆட்களா தான் இருப்பாங்க. படத்துல ஒர்க் பண்ணவங்களுமே சரி, படத்துல நடிச்ச சில கேரக்டர்ஸா பிளே பண்ணவங்களுமே சரி, ரொம்ப நம்ம தெலுங்குல படம் பார்த்தாலும் கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் சென்னையில நடக்கிற மாதிரி, திருச்சியில நடக்கிற மாதிரி அண்ட் தமிழ் ஆக்டர்ஸுமே நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காட்டி அந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது நல்லா ஒர்க் ஆயிருக்கு. நான் முன்னாடி ரெஃபரன்ஸுக்கு சொன்ன ஹிருதயம் அண்ட் பிரேமலு அப்படிங்கிற 2 படத்துலயுமே வந்து என்னதான் அது வந்து அதர் லாங்குவேஜ் படமா இருந்தாலும் அந்த கதைக்கு நீடா இருக்கிற ஒரு லாங்குவேஜை வந்து அது தமிழா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், அந்த சீனுக்கு அந்த எமோஷனுக்கு அந்த ஒரு ஜென்யூன் ஸ்டோரி டெல்லிங்க்கு அந்த லாங்குவேஜ் தேவைன்னா கண்டிப்பா அந்த லாங்குவேஜ்ல தான் வந்து ஒரிஜினலா வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து அந்த படங்கள்லாம் எனக்கு பர்சனலா வந்து ஈஸியா கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லியும். என்னதான் வந்து இது வந்து நான் தமிழ்ல பார்த்திருந்தாலும் தெலுங்குல பார்த்தாலும் அதே எமோஷன் அதே கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ்ல பார்த்ததுல பெரிய விஷயம் என்னன்னா தமிழ் டப்பிங் டீமுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு டீடைல்டான கோர் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ற சீன்ஸை ரொம்ப அழகா ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்காங்க. அதே சமயத்துல இது வந்து ஒரு தெலுங்கு படம். தெலுங்கு சாங்ஸை வந்து அப்படியே அதே எமோஷன்ஸை வந்து ஒரு சில மியூசிக் டைரக்டரால மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து ஏஆர் ரஹ்மான், சந்தோஷ் நாராயணன், பிரீத்தம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஆதித்யா ரவீந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் டிபெட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். மேபி இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கான சாங் கம்போசிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரியா வந்து தெரியாது. அந்த அளவுக்கு டீட்டெயில்டா வந்து இந்த படத்தோட சோல அழகா வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது சில ட்ரோன் ஷாட்ஸ், சில கொஞ்சம் லோ குவாலிட்டி விஎஃப்எக்ஸ் இப்படின்னு நிறைய விஷயங்கள் படத்துல இருந்தாலும் இந்த படத்தோட ஹீரோவே இந்த படத்தோட கண்டென்ட் அண்ட் அதுல சொல்ல வர அந்த ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான கப்புள்ஸுக்கான அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் படத்தோட ஹீரோன்னு நான் சொல்லுவேன். இதை
எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம என்ன டைரக்டர் யோசிச்சு விஷன்ல எழுதினாரோ அதை தான் வந்து படமா எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டர் ரியல் லைஃப்ல இப்படிதான் இருக்கும்னு யதார்த்தமா காட்டின விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இது வந்து சர்டிபிகேட் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து காட்டியிருக்காங்க. பட் அதை இன்னுமே கொஞ்சம் வேற மாதிரி சட்டிலா காட்ட சொல்ல, இப்படி பண்றாங்க அப்படின்னு பாக்குற ஆடியன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம, அந்த ஒரு பேட் ஹேபிட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. பட் ரியாலிட்டின்னு பார்த்தா அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதனாலதான் ஏ சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பாயிண்ட் வந்து வேலிடா இந்த டீம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் சில லேயர்டு ஸ்கிரீன் பிளேஸை வந்து பாக்குற ஆடியன்ஸுக்கு ஒரு சினிஃபைலா இருந்தா கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரியும். அண்ட் சில பேர்த்துக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இன்னுமே கொஞ்சம் நுணுக்கமா வந்து எளிமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் தோணுச்சு. மற்றபடி பெரிய ஃபிளாஸ் இந்த படத்துல எனக்கு எதுவும் இல்லை. அண்ட் ரொம்ப ஹைப்போடையும் இந்த படத்துக்கு போகாதீங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை பத்தி தெரியாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ் எதுவுமே கேட்காம ஃப்ரெஷ்ஷா போய் இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா இந்த படத்தோட ஏதாவது ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகி என்டர்டெயின் பண்ணணும்னு இந்த படத்துக்கு நான் ஒரு ஷூரிட்டி தரேன். அண்ட் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இவங்களை பத்தி பேசலைன்னா எப்படி? கட்டு அண்ட் மிட்டு, அதாவது இந்த படத்தோட லீட்ஸ் சிவா அண்ட் மித்ரா, சந்தோஷ் சோபன் அண்ட் மானசா வாரணாசி, இவங்க 2 பேரும் ரொம்ப 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 நேச்சுரலான ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய சீன்ஸ் வந்து இவங்க ஒரு படத்துல இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஃப்ரெண்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லவர் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப் கூட ரிலேட் பண்ற மாதிரி கேரக்டர்ஸை 2 பேருமே அழகா நடிச்சிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் சோபனை பத்தி சொல்லணும்னா, இவங்க அப்பா வந்து தமிழ்ல வந்து மலைன்னு ஒரு படம் ஜெயம் ரவி நடிச்சிருப்பாரு. அதோட ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷனான வருஷம் படத்தை பிரபாசன் திரிசாவை வச்சு எடுத்த டைரக்டர் சோபனோட பையன் தான் சந்தோஷ் சோபன். பட் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தேன். இந்த படத்து மூலியமா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபைண்டா தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்டரா தெரிஞ்சாரு. ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துல எந்த அளவுக்கு ரியாலிட்டிக்கு க்ளோஸான அந்த லவ் வந்து ஒர்க் ஆகுதோ, படத்தோட ஹியூமர் சீன்ஸுமே நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துல இருக்கிற அந்த கேரக்டர்ஸுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸை படத்தோட கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வாழ்க்கையோட யதார்த்தமும் அதுதான். ஒருத்தருக்கு நம்ம சோல்ஃபுல்லா ஒண்ணு குடுத்தாலும், அந்த பெர்சன் கிட்ட இருந்து அதே மாரி ஒண்ணு நம்ம வந்து எதிர்பார்க்கிறது கண்டிப்பா ஒரு ஏமாற்றத்துல தான் முடியும். பட் அதுல என்ன சினிமேட்டிக்கா வந்து அந்த கேரக்டர்ல வேற மாரி ஜஸ்டிஃபைடா ரியாலிட்டிக்கு க்ளோஸரா எழுதலாம்னு அப்படி யோசிச்ச டைரக்டர் அஸ்வின் சந்திரசேகரோட விஷனுக்கு ஒரு நல்ல பாராட்டே தரலாம். அண்ட் படத்துலயுமே எனக்கு பர்சனலா நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சில விஷயங்கள் எல்லாம். ஸோ ஓவராலா இந்த படத்தை பத்தி எல்லாமே டீடைல்டா கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஸ்பாய்லர் இல்லாம. இந்த படம் இன்னும் நீங்க பார்க்கலைன்னா தாராளமா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வாரத்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் அண்ட் ஷோஸ் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய படங்கள் வந்து அடுத்தடுத்த வாரங்களுக்கு லைன் அப்ல ரெடியா இருக்கு. இன்னும் பார்க்கலைன்னா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரிவ்யூல நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பா ப்ரொவைட் பண்ணியிருந்தேன், அது என்னன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல திருத்திக்கிறேன். நான் ஏதாவது ஸ்பாய்லர் இல்லாத விஷயத்தை இந்த ரிவ்யூல டிஸ்கஸ் பண்ணாம விட்டுருந்தா அதையும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்லி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு ஒரு 95 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்லி, யூ நோ இட்ஸ் மீனிங் வென் யூ கம் அவுட் ஆஃப்டர் வாட்சிங் இட். அண்ட் நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.